வணக்கம். இன்னைக்கு நாம நியூசிலாந்து பள்ளி பாடத்திட்டம், அதாவது NCC பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. இது 2007 அப்புறம் நிறைய மாற்றங்களோட ஒரு நெகிழ்வான கட்டமைப்பா இருக்கு. பள்ளிகளே அவங்க சமூகத்துக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை உருவாக்கிக்க இது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாமா? கரெக்ட். இது வெறும் ரூல் புக் இல்ல, சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சுதந்திரம், அதிகாரம் கூட கொடுக்குது. சரி. இதோட நோக்கம் நம்ம இளைஞர்கள் நம்பிக்கையோட ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு நல்ல ஆக்டிவா அப்புறம் வாழ்க்கை முழுக்க கத்துக்க தயாரா இருக்கணுங்கிறது தான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த 8 அடிப்படை கோட்பாடுகள் தான் இதோட இதயம் மாதிரி, அப்படிதானே? ஆமா, நிச்சயமா. எல்லா பள்ளி முடிவுகளும் இதுங்களை அடிப்படையா வச்சுதான் இருக்கணும். சரி, வாங்க அந்த 8ஐயும் ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல்ல உயர் எதிர்பார்ப்புகள். இது என்ன சொல்றது? இது ரொம்ப முக்கியம். மாணவரோட பின்னணி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாராலையும் நல்லா கத்துக்க முடியும், சாதிக்க முடியும்னு நாம நம்பணும். ஓஹோ. அந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதாவது டீச்சிங் மெத்தட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுது. அந்த வளர்ச்சி மனப்பான்மை, growth மைண்ட் சொல்றோம்ல, அது மாதிரி திறமை வளருங்கிற நம்பிக்கை வேணும். கரெக்ட். இது டீச்சர்ஸ் மனசுல இருக்கணும். ரெண்டாவது, வைத்தாங்கி ஒப்பந்தம். இது கொஞ்சம் வரலாறு சம்பந்தப்பட்டதா? ஆமா, இது நியூசிலாண்டோட அந்த இரு கலாச்சார அடித்தளத்தை ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பூர்வக்குடி மக்களான மவோரியோட மொழி, தெரே மவோரி, அவங்க பழக்க வழக்கங்கள், டிகாங்கா, இதெல்லாம் எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு இது சொல்லுது. இது மற்ற கோட்பாடுகளுக்கும் மேலானதா? சொல்லப்போனா ஆமா, இது ஒரு மெட்டா பிரின்சிபல் மாதிரி. மற்ற எல்லா கோட்பாடுகளையும் இந்த பார்வையில பார்க்கணும். பார்ட்னர்ஷிப், ப்ரொடெக்ஷன், பார்ட்டிசிபேஷன், இது மூணும் முக்கியம். புரியுது. சரி, அப்போ மூணாவது கோட்பாடு கலாச்சார பன்முகத்தன்மை. இது அந்த இரு கலாச்சாரத்துக்கு மேல இன்னும் பல கலாச்சாரங்களை பத்தி பேசுதா? சரியா சொன்னீங்க. நியூசிலாந்துல பல நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மதிக்கணும். ஆமா. இது வெறும் விழா கொண்டாடுறது மட்டும் இல்ல, மாணவர்கள் வீட்டிலிருந்தும் சமூகத்திலிருந்து கொண்டு வர்ற அறிவுக்கு ஃபண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை படிப்போட இணைக்கணும். அப்போ டீச்சரே சில சமயம் மாணவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நிச்சயமா, அதான் இதோட சிறப்பு. அடுத்ததா நாலாவது உள்ளடக்கம், அதாவது இன்க்ளூஷன். இது எல்லாரையும் சேர்த்துக்கிறது பத்தி தானே? அதேதான். பாலினம், இனம், மொழி, திறமைன்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லா மாணவர்களோட அடையாளத்தையும் ஏத்துக்கணும். அவங்க கத்துக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கவனிக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு கத்துக்க கஷ்டமா இருந்தா பிரச்சனை குழந்தைகிட்ட இல்ல, நம்ம சிஸ்டம்ல இல்லனா டீச்சிங்ல இருக்கலாம்னு பார்க்கணும். சரி. அதுக்கு தான் யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், UDL மாதிரி விஷயங்கள் உதவுது. தடைகளை முன்கூட்டியே நீக்கிறது. இது நல்ல பார்வை. சரி, அஞ்சாவதா கற்க கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங் டு லேர்ன். இது எப்படி கத்துக்கிறதுங்கிறத பத்தியா? ஆமா, வெறும் விஷயங்களை மனப்பாடம் பண்றது இல்ல, நாம எப்படி யோசிக்கிறோம், எப்படி கத்துக்கிறோம்னு மாணவர்களை அவங்களே புரிஞ்சுக்க வைக்கணும். அதுக்கு பேர் மெட்டாகாக்னிஷன், அதாவது மீதிறன். அதோட அவங்க படிப்பு அவங்களே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றது, லேர்னர்ஸ் ஏஜென்சி. இதெல்லாம் அவங்கள லைஃப் லாங் லேர்னர்ஸ் ஆக்கும். ஓகே. அடுத்தது ஆறாவது சமூக ஈடுபாடு, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். இது பள்ளிக்கூடத்தையும் வெளியுலகத்தையும் இணைக்கிறதா? கரெக்ட். கத்துக்கிறத மாணவர்களோட நிஜ வாழ்க்கையோட இணைக்கிறது. அவங்க குடும்பம், வேனோ, ஊர் மக்கள், இவங்களோட ஆதரவையும் அறிவையும் படிப்புல பயன்படுத்துகிறது. இது அந்த தேசிய பாடத்திட்டத்தை நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க உதவுமா? ஆமா, இது ஒரு முக்கியமான வழி. கற்றல் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும். சரி, இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி இணையுது? அதுதான் ஏழாவது கோட்பாடு, ஒத்திசைவு, அதாவது கோஹெரன்ஸ். மிகச்சரியா சொன்னீங்க. படிப்பு துண்டு துண்டா இல்லாம பாடங்களுக்குள்ள, பாடங்களுக்கிடையில, கிளாஸ்களுக்கிடையில ஒரு தொடர்ச்சி, ஒரு கோர்வை இருக்கணும். மாணவரோட கற்றல் பயணம் ஒரு லாஜிக்கலா, ஒரு நோக்கத்தோட இருக்கணும். மத்த கோட்பாடுகளை இது இணைக்குதுன்னு சொல்லலாம். புரியுது. கடைசியா எட்டாவது எதிர்கால நோக்கு, ஃபியூச்சர் ஃபோக்கஸ். பேர்லே இருக்கு. ஆமா, எதிர்காலத்துல என்னென்ன சவால்கள் வரும், என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு மாணவர்களை யோசிக்க வைக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள்? சஸ்டைனபிலிட்டி, நல்ல குடிமகனா இருக்கிறது, தொழில் முனைவு, குளோபலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதுக்கு தேவையான திறன்களையும் மனப்பான்மையும் வளர்க்கணும். இது அவங்கள எதிர்காலத்துக்கு தயார் பண்ணும். நிச்சயமா. நிச்சயமில்லாத எதிர்காலத்தை நம்பிக்கையோட சந்திக்க இது உதவும். ஆக இந்த 8 கோட்பாடுகளும் தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு நியூசிலாந்து கல்விக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுக்குது. ஆமா,
முக்கியமா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது. ஒவ்வொரு பள்ளியும் இதை அவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி செயல்படுத்துறாங்கங்கிறது தான் விஷயம். சரி. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல, நம்ம பள்ளிகள்ல, வகுப்பறைகள்ல கற்றலை இன்னும் நல்லா எல்லாரையும் அரவணைச்சு எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்த இது மாதிரி வழிகாட்டுற கொள்கைகள் எப்படி உதவலாம்? இல்லனா நமக்கேத்த மாதிரி என்ன கொள்கைகள் தேவைப்படலாம்? இது உங்க சிந்தனைக்கு.